we are going to solve one important problem in rectification of errors for CMA Inter accounting subject. Let me read the question first. Rectify the following errors assuming that the errors were detected before preparation of trial balance, after preparation of trial balance and after preparation of final account. அப்போ இந்த கேட்டகரியில் பாருங்கள் மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னே ஏதாவது எரர் இருந்தால் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது, அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு பண்ணுவோம். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டை முடிச்சிட்டோம்னா ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படின்னு 3 கேட்டகரியிலையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 5 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பிளான்ட் ஃபார் 10,000 rupees ராங்லி பாஸ்ட் த்ரூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அப்போ பாருங்கள் ராங்லி பாஸ் த்ரூ இது வந்து என்னென்னா எரர் ஆஃப் பிரின்சிபல் இது. அப்போ பாருங்கள் மிஷினரி பர்ச்சேஸ் அசட் பர்ச்சேஸ் அப்படின்னா அசட்டை தான் நம்ம டெபிட் பண்ணியிருக்கணும், அதுக்கு பதிலாக பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ இது 3 கேட்டகரியில் எப்படி வரும், பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸில் எப்படி வரும், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் எப்படி வரும், ஆஃப்டர் பேலன்ஸில் எப்படி வரும் அப்படின்னு வித் எக்ஸ்பிளனேஷனோட போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேல்ஸ் டே புக் வாஸ் கேஸ்ட் சார்ட் பை ₹1,000. அப்போ சேல்ஸ் டே புக்கு அங்கே சப்சிடரி புக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த புக்கை ஆட் பண்ணும்போது டோட்டல் பண்ணும்போது கொஞ்சம் அண்டர் கேஸ்ட் பண்ணிட்டாங்க, கம்மியாக பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணி இருந்திருந்தா உங்களுக்கு பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3வது டிரான்சாக்ஷன் அப்படி தான். கேஷ் பெய்டு டு எக்ஸ் ஃபார் ₹1,000 வாஸ் போஸ்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட் ஆஸ் ₹100. 1000 ரூபாய் அவர் கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க அவர் அக்கௌண்ட்டில் 100 ரூபாய் தான் காமிச்சிருக்கோம். அப்போ இன்னொரு 900 rupees காட்டணும். அப்போ எந்த மாதிரி எஃபெக்ட் மாறுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் டி ஃபார் ₹3,500 வாஸ் என்டர்ட் இன் த பர்ச்சேஸ் டே புக் ₹500. பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது டீ கிட்டே இருந்து 3,500க்கு, ஆனால் நம்ம என்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 500 rupeesக்கு தான் அந்த என்ட்ரி போட்டிருக்கோம். அப்போ இன்னொரு 3,000 rupees என்ட்ரி போடலை, புதுசாக ஒரு என்ட்ரி போட்டுக்க வேண்டியது தான். அது எப்படி ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டில் மாறும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பெய்டு சேலரி ஃபார் ₹3,000 ராங்லி பாஸ்ட் த்ரூ த வேஜஸ் அக்கௌண்ட். அப்போ நீங்கள் பாருங்கள் ஹெட்டிங் மாறுது. ஆக்சுவலாக சேலரி அக்கௌண்ட் எங்கே வரும், சேலரி அக்கௌண்ட் P&L வரும், வேஜஸ் அக்கௌண்ட் ட்ரேடிங்கில் வரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சேலரி போடுறதுக்கு பதிலாக வேஜஸ் போட்டாங்க. அப்போ நீங்கள் ரைட் என்ட்ரி, ராங் என்ட்ரி, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி ரெண்டையும் போட்டு நீங்கள் என்ட்ரி போடணும். எது பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸில், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸுக்கு அதே தான். P&L ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எப்படி வரும் அப்படின்னு நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். CMA இன்டரில் அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், ஏன்னா சிஎம்ஏக்கு இன்டருக்கே உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் உண்டு. அதில் ஒரு அருமையான சம்மு, அதில் நம்ம நார்மலாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 22 வீடியோ விட்டுருக்கோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இங்கே சிஎம்ஏ புக்கில் இருந்து சில சம்மை வந்து நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இப்போ நம்ம ரெக்டிஃபிகேஷனில் 3 டைப் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு 3 ஸ்டேஜ். இப்போ ஒரு காமன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை 3 ஸ்டேஜ்லேயுமே நம்ம வந்து என்ன பண்ண சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் பாருங்கள், கொஷின் நம்பர் 27 CMA இன்டர் அக்கௌண்டிங். ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் அஸ்யூமிங் தட் த எரர்ஸ் வேர் டிடெக்டட். அப்போ 3 டைப்பில் கேட்குறாங்க. அதை தான் நான் 3 இதில் பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் எழுதியிருக்கேன், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ்னால் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் பர்ச்சேஸ் புக்கில் ஒரு மிஸ்டேக் இருக்குது டோட்டலிங்கில், அதை நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் புக்கில் இருந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு போடுவோம். அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ராங் கேஸ்டிங் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ராங் டோட்டலிங் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை இப்போ நீங்கள் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை ட்ரேட் எக்ஸ்பென்சஸில் போட்டால் அதில் கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி, அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி, இந்த மாதிரிலாம் பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் ஃபார் ₹10,000. பிளான்ட்டுங்கிறது ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 10,000 rupeesக்கு, ராங்லி பாஸ்ட் த்ரூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அப்போ இது வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல். ஆக்சுவலாக மிஷினரி இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அசெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மிஷினரி அக்கௌண்ட்டை இல்லை அந்த அசெட் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எரர் ஆஃப் பிரின்சிபல் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, பர்ச்சேஸுங்கிற வார்த்தை வந்துட்டனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அப்போ இது நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இந்த ஃபஸ்ட்டு கேஸை நான் முதல்ல பார்க்குறேன், 2வது அப்புறம் அந்த கேஸு, அப்புறம் 3வது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி 10,000 rupees ராங்லி பாஸ்ட் த்ரூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அப்போ அவங்க ராங் என்ட்ரி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு போட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, 10,000 rupees. 10,000 rupees போட்டாங்க. இது அவங்க தவறாக போட்டிருக்காங்க.
பட் ரைட் என்ட்ரி என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் என்ட்ரி இங்கே வந்து பிளான்ட் இருக்கிறனால பிளான்ட்டை தான் டெபிட் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அப்போ பிளான்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு போட்டிருக்கணும். 10,000 10,000. அப்போ பாருங்கள், இந்த என்ட்ரி வந்திருக்கணும், ஆனால் அவங்க போட்ட என்ட்ரி இந்த என்ட்ரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும். அப்போ அவங்க ராங்காக போட்டிருந்தா கூட இந்த கிரெடிட் கரெக்டாக போட்டாங்க பாருங்கள், 2 கேஷ் இங்கேயும் 2 கேஷ், அது கரெக்டாக போட்டாங்க. தப்பு எங்கே இருக்குது அப்படின்னா அது டெபிட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த தப்பை நம்ம கரெக்ட் பண்ணோம். நமக்கு தேவை என்ன, அசட்டை டெபிட் பண்ணணும், பிளான்ட்டை போட்டுக்கணும். அப்போ என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. அப்போ நம்ம எதை டெபிட் பண்ணணுமோ அதை டெபிட் பண்ணுங்க. பிளான்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு, நம்ம தப்பாக டெபிட் பண்ண பாருங்க பர்ச்சேஸ், அதை கேன்சல் பண்ணணும். அதை கேன்சல் பண்ணுறதுக்கு டெபிட்டுக்கு பதிலாக கிரெடிட் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ பர்ச்சேஸ் ஏற்கனவே டெபிட்டில் இருக்குது, இப்போ கிரெடிட் பண்ணுங்கள். டு பர்ச்சேஸ் 10,000 10,000. இதுதான் உங்களுக்கு வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரி. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா அந்த என்ட்ரி எழுதலாம். பிளான்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அந்த எவ்வளோ அமௌண்ட்டு, 10,000 10,000 அப்படின்னு எழுதிக்கலாம். கிளியராக கொஞ்சம் சரி. இப்போ ரெண்டாவதுல பாருங்கள், அதில் ரெண்டாவதுலேயும் பாருங்கள் ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ். நார்மலாக ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டேலி ஆகலை ட்ரையல் பேலன்ஸ், உடனே அதை டெபிட்லேயோ கிரெடிட்லேயோ கம்மியாக இருந்ததுன்னா சஸ்பென்ஷன் ஒன்று போட்டு வச்சுருப்போம். அப்போ எந்த தப்பாக இருந்தாலும், ஐ மீன் அமௌண்ட்டில் ராங்காவோ அதிகமாகவோ கம்மியாகவோ போட்டிருந்துருந்தா அந்த அமௌண்ட்டை அந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸில் எப்படி வந்ததோ அதே மாதிரி தான் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ்லேயும் வரும். ஏன் அப்படின்னா இங்கே எரர் ஆஃப் பிரின்சிபல், பிளான்ட்டை டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க பர்ச்சேஸை டெபிட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், பிளான்ட்டை டெபிட் பண்ணுங்கள், பர்ச்சேஸை கேன்சல் பண்ணுங்கள். அப்போ அதே என்ட்ரி தான் இதுக்கும் வரும். அப்போ பிளான்ட் அக்கௌண்ட் டெட்டார் 10,000 டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000. சரி, ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டு. ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி போடணும்னா அது முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. இதில் முதல்ல ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. பேலன்ஸ் ஷீட் போடும்போது இயர் எண்டிங்கில் க்ளோஸ் பண்ணணும் அக்கௌண்ட்ஸை. ஆனால் என்ன பண்ணுவாங்க, டேலி ஆகலை. அப்போ சப்போஸ் இங்கே அசட்டில் இல்லை லைபிலிட்டிஸில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு குறைஞ்சதுன்னா அங்கே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு டேலி பண்ணிக்குவாங்க. அப்போ எந்த மிஸ்டேக் இருந்தாலும் இந்த சஸ்பென்ஸில் தான் இருக்கும். டெபிட்டில் அசட்டில் போட்டிருந்தாலும் சஸ்பென்ஸில் இருக்கும், கிரெடிட்டில் போட்டிருந்தாலும் சஸ்பென்ஸில் இருக்கும். எப்படி நம்ம ட்ரையல் பேலன்ஸில் போடுறோமோ அதே மாதிரி இங்கே சஸ்பென்ஸில் போட்டு முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த என்ட்ரி பாருங்கள், என்ன என்ட்ரி, இந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் மறுபடியும் படிங்க. பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட், அதாவது போன வருஷம் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் ராங்லி பாஸ்டு த்ரூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அப்போ மிஷினரியே நம்ம காமிச்சிருக்கணும், காட்டலை. ஆனால் பர்ச்சேஸில் காமிச்சிட்டோம். இது எப்போ, போன வருஷம் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட். ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்னாவே லாஸ்ட் இயரு. இப்போ நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பர்ச்சேஸில் காட்டலை, இப்போ நம்ம பர்ச்சேஸில் காமிச்சிக்கலாம் அப்படின்னு காமிச்சிங்கன்னா அப்போ இந்த வருஷம் பர்ச்சேஸ் இருக்குல்ல, அப்போ இந்த வருஷம் பர்ச்சேஸ் இருக்குது, அப்புறம் போன வருஷம் பர்ச்சேஸ் இருக்குது, அப்போ பர்ச்சேஸ் அதிகமாகிடும். பர்ச்சேஸ் அதிகமாச்சுன்னா அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஏற்கனவே பழைய பர்ச்சேஸ் இந்த பர்ச்சேஸ் சேரும்போது, ஒரு உதாரணத்துக்கு போன வருஷம் 2 லட்ச ரூபா பர்ச்சேஸ், இப்போ எவ்வளோ சொல்கிறேன், 10,000 ரூபாயா, சரி 10,000 ரூபா பர்ச்சேஸ். அப்போ அந்த 10,000, அப்போ இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு 10,000, அப்போ 20,000 பர்ச்சேஸ் காட்ட வேண்டியிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ என்ன பர்ச்சேஸ் நீங்கள் அதிகமாக காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராஃபிட் குறைஞ்சிரும், செலவு அதிகமாக பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் ரெவன்யூ நேச்சர் மட்டும்தான் காமிக்கணும். இந்த வருஷம் எக்ஸ்பெண்டிச்சர் அதை மட்டும் தான் காட்டணும். அப்போ இந்த வருஷம் பர்ச்சேஸ் தான் காட்டணும். அப்போ அதை நீங்கள் போன வருஷம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த பர்ச்சேஸில் கை வச்சிங்க அப்படின்னா அதுதான் எரர் ஆஃப் பிரின்சிபல். ஆக்சுவலாகவே இது வந்து மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸில் போட்டாங்க, அது எரர் ஆஃப் பிரின்சிபல். அது போன வருஷமே முடிக்க வேண்டியது. இப்போ இந்த வருஷம் நீங்கள் மறுபடியும் பர்ச்சேஸ் போட்டிங்கன்னா இதனுடைய நெட் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட்லாம் மாறும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு செப்பரேட் ஹெட்டிங் போடணும். அது எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் போடணும். இந்த அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், எதுவாக இருந்தாலும், பர்ச்சேஸாக இருந்தாலும் சேலாக இருந்தாலும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வர எந்த ஐட்டமாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் நம்ம போன வருஷம் போட்டிருந்தா இப்படி போட்டிருப்போம்,
பிளான்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு போட்டிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டோம் போன வருஷம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு போட்டோம். இப்போ நீங்கள் பர்ச்சேஸை கேன்சல் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ பர்ச்சேஸை கேன்சல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே இப்போ டெபிட்ல இருந்து இப்போ கிரெடிட். இப்போ ஆனால் நீங்கள் பர்ச்சேஸை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் பர்ச்சேஸ் குறைஞ்சிரும். அப்போ பர்ச்சேஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த என்ட்ரி போடணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆனால் பிளான்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம், பிளான்ட்டு நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ பிளான்ட்டை டெபிட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன என்ட்ரி வரணும்னா அசட் அக்கௌண்ட் டேட்டார், அதாவது பிளான்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இதுக்கு வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் போடாமல் இருக்கணும். பர்ச்சேஸுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போடுறோம். ஏன்னா பர்ச்சேஸ்ன்னு போட்டிங்கன்னா பர்ச்சேஸு குறைஞ்சிரும், இந்த வருஷம் பர்ச்சேஸு குறைஞ்சிரும். அப்போ அதை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ 10,000 அப்போ ஒரே என்ட்ரி 3 இதாக எப்படி வருது பாருங்கள். பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா பிளான்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா பிளான்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸுக்கு போடக்கூடாது, பர்ச்சேஸில் போட்டால் இந்த வருஷம் பர்ச்சேஸ் அஃபெக்ட் ஆகிடும். அதனால் பிளான்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். அதே கொஷினில் செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, சேல்ஸ் டே புக் வாஸ் கேஸ்ட் சார்ட் பை ₹1000. கேஷ் புக்குங்கிறது ஒரு சப்சிடரி புக்கு. சப்சிடரி புக் எப்படி இருக்குன்னா அது உங்களுக்கு பர்டிகுலர்ஸ் தெரியும். என்ன டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெட்ஜர் ஃபோலியோ, இன்வாய்ஸ் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலு, அமௌண்ட்டு, டீட்டெயிலு அதுன்னு போட்டு ரிமார்க்குன்னு போட்டு ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து ஆக்சுவலாக அந்த சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் யார் பேரில் எங்கே யாருக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் எழுதி டோட்டல் பண்ணியிருப்போம். அப்போ இப்போ சேல்ஸ் புக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் எழுதுகிறேன். சேல்ஸ் புக் இது வந்து ஒரு சப்சிடரி புக்கு. இதில் இந்த காலம்லாம் இருக்கும், டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெட்ஜர் ஃபோலியோ, அப்புறம் இன்வாய்ஸ் நம்பரு, அப்புறம் அந்த அமௌண்ட்டு காலம், ரிமார்க் காலம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் டோட்டல் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வரும். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமௌண்ட்டில் டோட்டல் பண்ணும்போது இது என்ன அண்டர் கேஸ்ட் ஆகிடுச்சான். டோட்டல் வந்து ஒரு ₹1000 கம்மியாக கூட்டிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு இங்கே ₹10,000 வரணும், ஆனால் அவங்க இதை ஆட் பண்ணும்போது ₹9,000 அப்படின்னு போட்டாங்க. ஆக்சுவலாக இதனுடைய டோட்டல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ₹10,000 இருக்கணும் டோட்டலு. ஆனால் ஆட் பண்ணும்போது மறதியாக ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் ஒரு 9,000 போட்டாங்க. அப்போ ₹1000 சேல்ஸில் குறையுது. நார்மலாக சேல்ஸ் புக்கில் எழுதின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த மாத கடைசீட்டில் இருக்கிற டோட்டலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுதான் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பேர். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போ இதே பேலன்ஸை ₹10,000 பதிலாக ₹9,000 தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதான் இங்கே போட்டிருப்பாங்க பை சன்ட்ரீஸ் அப்படின்னு போட்டு எவ்வளோ போட்டிருப்பாங்க, ₹9,000 போட்டிருப்பாங்க. ஆக்சுவல் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, ₹10,000. சப்சிடரி புக்கில் நம்ம கூட்டினது எவ்வளோ, ₹9,000 தப்பாக கூட்டிட்டோம். அப்போ இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ போயிருக்கும், ₹9,000 தான் போயிருக்கும். அப்போ இன்னும் என்ன பண்ணணும், அப்போ ஒரு கிரெடிட் இன்னொரு ₹1000 ஒரு கிரெடிட் பண்ணிங்க. அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் should be credited with ₹1000 அப்படின்னு எழுதினா போதும். இன்னொரு 1000 இங்கே நீங்கள் கிரெடிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 10,000 ஆகிடும். இது வந்து பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ். அப்போ பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் should be credited with ₹1000. இது முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் என்ன, ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரும். அப்போ ₹10,000 போடுற இடத்துல ₹9,000 தான் சேல்ஸில் போட்டிருக்கோம். அப்போ ₹1000 கம்மியாக போட்டுட்டோம். அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது, ₹10,000 போடணும். ஆனால் என்ன பண்ணுறீங்க, ₹9,000 தான் போயிட்டீங்க. அப்போ ₹1,000 ஷார்ட்டாக போட்டோம் நம்ம. அப்போ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் சேல்ஸுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டூ சேல்ஸ் எவ்வளோ அந்த ₹1,000 கொடுத்துருங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் 1000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். இப்போ மூணாவதுல பாருங்கள், இது வந்து ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ். ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்னா என்ன சொன்னோம், போன வருஷம் சேல்ஸில் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் சேல் அஃபெக்ட் ஆகும். இந்த வருஷம் சேல் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது கிராஸ் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும். அப்போ பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகாது, அது வேறு மாதிரி போயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது சேல்ஸ் டே புக் வாஸ் கேஸ்ட் ஷார்ட் பை 1000 அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் முதல்லனா பேலன்ஸ் ஷீட்டில் இது டேலி ஆகாதனால சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு டேலி பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல சஸ்பென்ஸ் எங்கே வருதோ அப்போ என்ன தப்பு இருந்தாலும் அது எங்கே இருக்குன்னா சஸ்பென்ஸில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த 1000 rupees நீங்கள் கம்மியாக போட்டிருக்கீங்க இல்லையா, அதாவது அது எங்கே இருக்குன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை எடுத்துக்கணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ நீங்கள் சேல்ஸ்ன்னு போட முடியாது, ஏன்னா சேல்ஸ் கம்மியாக போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சேல்ஸில் ஜாஸ்தி அதை இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் சேல்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதுக்கு பதிலாக ஒரு அக்கௌண்ட் சொன்னோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இதுக்கு வந்து பீரியட் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அது சிஏ இன்டர்மீடியட்டில் சிஏ ஃபவுண்டேஷன்லாம் வரும். நீங்கள் இப்போதைக்கு P&L அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் மட்டும் வச்சுங்க. இதுக்கு எவ்வளோனா 1000 rupees 1000 rupees. இது முடிஞ்சிருச்சு. இது வந்து ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட். அப்போ நீங்கள் பாருங்கள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இதை போட்டிங்க. சரி, மூணாவது சம் பாருங்கள். கேஷ் பெய்டு டு மிஸ்டர் எக்ஸ் ஃபார் ₹1000 வாஸ் போஸ்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட் ஆஸ் ₹100. நார்மலாக கேஷ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், கேஷை கிரெடிட் பண்ணுவோம். அப்போ 1000 ரூபாயே தான் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணும்போது மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 100 rupeesனு போஸ்ட் பண்ணிட்டோம். நார்மலாக கேஷ் பெய்டு டு அப்படின்னா என்ன என்ட்ரி வரும், டீஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு போட்டிருக்கணும். எவ்வளோ 1000 rupees அப்படின்னு போட்டிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ்டேக் எங்கே நடந்திருக்குன்னா இவர் பர்சனல் அக்கௌண்ட்டில், அதாவது டீஸ் அக்கௌண்ட்டில் டு கேஷ்னு போட்டு 1000க்கு பதிலாக 100 rupeesனு போட்டிருக்காங்க. அப்போ இவர் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு 900 rupees போட்டுக்கணும். அதுதான் ஆன்சரு. அப்போ இன்னொரு 900 rupees போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டால் போதும். இங்கே இன்னொரு 900 rupees போடணும், டூ கேஷ்னு போட்டு இன்னொரு என்ட்ரி போடணும். அப்போ இந்த 900க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் அக்கௌண்ட் should be credited with ₹900. அந்த 900 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகிடுது. சரி, இப்போ இது ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ், இது வந்து பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ போட்டது ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக அது எங்கே இருக்கும், அந்த பேலன்ஸு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண எக்ஸ் அக்கௌண்ட்டை இன்னொரு 900 rupeesக்கு நம்ம ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம். அப்போ இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 900. இந்த பேலன்ஸ் எங்கே இருக்குன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் 900. அப்போ இந்த என்ட்ரி போட்டிங்கன்னா ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ் வந்துடும். அப்போ எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ 900 ரஃபாக அப்படியே எழுதிங்க அப்புறமா. சரி, இதில் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டு, ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு இந்த ரெவன்யூ நேச்சரில் வர்ற ட்ரேடிங்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும்போது தான் உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் மாறக்கூடாது, அந்த எஃபெக்ட் பர்ச்சேஸ் சேல்ஸ் மாறக்கூடாது. அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் போடுவோம். மீதி அமௌண்ட்டெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு அசட் சைட்லையோ லெஸ் லைபிலிட்டி சைட்லையோ டேலி ஆகலைன்னா சஸ்பென்ஷன் போட்டு முடிச்சிருப்போம். அப்போ எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் சஸ்பென்ஸில் தான் இருக்கும். அப்போ நம்ம போன வருஷம் நம்ம என்ன பண்ணோம், அவனுக்கு கொடுத்ததை இந்த ஒரு 900 rupees கொடுக்கல, அதை காட்டவே இல்லை. இப்போ காமிச்சிக்கங்க, ஏன்னா அது சண்டரி டெட்டார் மாதிரி தான். அப்போ எக்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் அது எங்கே இருக்குன்னா போன வருஷம் போட்டிருந்தா பாருங்கள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அப்போ 900 கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் டி ஃபார் ₹3,500 was entered in the purchase day book as ₹500. 3500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் பண்ணால் என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸு. அப்போ ஏன்னா பர்ச்சேஸ் டே புக்கில் போட்டிருக்காங்க, அப்போ கிரெடிட்டு. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டி அப்படின்னு போடணும். அப்போ கரெக்ட் என்ட்ரி என்ன வரணும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டீஸ் அக்கௌண்ட் எவ்வளோ 3500 போடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அப்போ 500ன்னு காமிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா 3500 ரூபாய்க்கு என்ட்ரி போடுறதுக்கு பதிலாக 3000 ரூபாய்க்கு என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னா மீதி
அதாவது 3500 என்ட்ரி போடுறதுக்கு பதிலாக 500 தான் நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ இன்னும் 3000 ருபீஸ்க்கு நீங்கள் இன்னொரு என்ட்ரி போட்டுக்க வேண்டியது தான். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகிடும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 2T 3000. அப்புறம் பாருங்கள் 2 என்ட்ரி வந்துருச்சு, பரவாயில்ல. ஆட் பண்ணிங்கன்னா இதுவும் 3500 ஆகும், டீஸ் அக்கௌண்ட்டு 3500 ஆகும். அப்போ நீங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 2T எவ்வளோ பாருங்கள் 3000 அப்படின்னு போடணும். சரி, இதில் நீங்கள் ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸில் என்ன வரும் அப்படின்னா இதுலேயும் தான் இங்கே சஸ்பென்ஸ் வராது. ஏன் அப்படின்னா அமௌண்ட்டை கம்மியாக போட்டிங்க, இப்போ ஜாஸ்தி போட்டுங்க, அவ்வளோதான். கரெக்டாக அமௌண்ட்டை போட்டுங்க. அப்போ அதே என்ட்ரி தான் இதில் வரும், எந்த சேஞ்சஸும் வராது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 2T இங்கே போட்டிங்கன்னா அதே 3000 அப்படின்னு ஒரு என்ட்ரி போட்டுங்க, முடிஞ்சு போச்சு. அதே என்ட்ரி இப்போ ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் பர்ச்சேசஸில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆக்சுவலாக 3500க்கு போட்டிருக்கணும். ஆனால் என்ன 500 தான் போட்டால் 3000 போடலை. அப்போ இந்த வருஷம் பர்ச்சேஸில் நீங்கள் போட முடியாது. அதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இது எதுக்குன்னா ப்ராஃபிட்டுக்கு இந்த பர்ச்சேஸுக்கு போடுறதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ அமௌண்ட்டு 3000 டீஸ் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவருக்கு கொடுக்கணும். போன தடவை அந்த 3000 குறைச்சி அவரை காட்டவே இல்லை, இப்போ காமிச்சிக்கணும். அப்போ 3000 ருபீஸ். அப்போ இதுதான் இதனுடைய எஃபெக்ட். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், பெய்டு சேலரி ஃபார் ₹3000 வாஸ் ராங்லி பாஸ் த்ரூ வேஜஸ் அக்கௌண்ட். அப்போ நீங்கள் பாருங்கள் கரெக்டாக இதில் ரைட் என்ட்ரி ராங் என்ட்ரி போடணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு கேஸில் என்ன என்ட்ரினா சேலரி தான் கொடுத்துருக்கோம். அப்போ சேலரி கொடுத்துருந்தா என்ன என்ட்ரி கரெக்ட் என்ட்ரி வரும், சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். இதுதான் நம்ம போட்டிருக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டு 3000. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ராங் என்ட்ரி போட்டோம். சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷுக்கு பதிலாக வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு போட்டோம். வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் 3000. அப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுற பாருங்க, தப்பாக போட்டதில் கூட கிரெடிட்டை கரெக்டாக போட்டோம். இந்த இடத்துல தான் தப்பு, டெபிட் தான் தப்பு. அப்போ நமக்கு டெபிட் எது வரணும்னா சேலரி தான் வரணும். ஏற்கனவே ராங் டெபிட் கொடுத்துட்டோம். இந்த டெபிட்டை நம்ம கேன்சல் பண்ணோம். இதை கேன்சல் பண்ணோம்னா டெபிட்டுக்கு பதிலாக கிரெடிட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகிடும். அப்போ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னா நமக்கு எது டெபிட் வரணுமோ அதை போட்டுங்க. சேலரி அக்கௌண்ட் டெட்டார் 3000 டூ நம்ம ராங்காக போட்டோம் பாருங்க, ராங்காக டெபிட் பண்ண பாருங்க, அதை கிரெடிட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அப்போ 2 வேஜஸ் அக்கௌண்ட் 3000. அப்போ என்ட்ரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th சேலரி அக்கௌண்ட் டெட்டார் 2 வேஜஸ் அக்கௌண்ட் 3000. இதை போட்டிங்க. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சஸ்பென்ஸ் எந்த விதம் அஃபெக்ட் ஆகாது. நம்ம ஏன்னா ஹெட்டிங்கை தான் மாற்றி போட்டிருக்கோம். அப்போ இப்போ நம்ம ஹெட்டிங்கை கரெக்டாக போட்டுக்கணும். கரெக்டாக போனால் இதே என்ட்ரி தான் அங்கேயும் வரும். அப்போ சேலரி அக்கௌண்ட் டெட்டார் 2 வேஜஸ் 3000. இப்போ ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சேலரியில் என்ட்ரி போடுறதுக்கு பதிலாக போன வருஷம் வேஜஸில் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் சேலரி அப்படிங்கிறது எங்கே வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். வேஜஸ்ங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். நம்ம அது வந்து எப்பயுமே 12 மாதத்துக்கு உண்டான சேலரி 12 மாதத்துக்கு உண்டான வேஜஸ் மட்டும்தான் நம்ம காட்டணும். அப்போ போன வருஷம் காட்ட வேண்டியது இந்த வருஷம் நீங்கள் மாற்றி காமிச்சிங்க அப்படின்னா இந்த வருஷம் சேலரிலையும் வேஜஸ்லையும் அஃபெக்ட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் போடணும். அந்த அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் பண்ணணும். அப்போ சேலரியே போன தடவை போடலை இல்லையா, அப்போ அது எங்கே இருக்கும், இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு சேலரி போடுறதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ அமௌண்ட்டு 3000 அதை போடணும். ஏன்னா போன தடவை சேலரியை போடாமல் விட்டுட்டோம். அதுக்காக நம்ம இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 3000 போடுறோம். 2
போன தடவை சேலரி போடாமல் வேஜஸில் போட்டோம், அந்த வேஜஸை நம்ம கேன்சல் பண்ணோம். வேஜஸ் ஏற்கனவே டெபிட்டில் இருக்குது, இப்போ கிரெடிட்டில் பண்ணோம். ஆனால் இந்த இப்போ கிரெடிட்டில் பண்ணால் இந்த வருஷம் வேஜஸும் குறைஞ்சி போயிடும். அதனால் வேஜஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு போடணும். அப்போ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இதுக்கு 3000. அப்போ பாருங்கள், மேலேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வரும் டெபிட்டுக்கும், கிரெடிட்டுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும்.